தேவனையன் குழந்தைகள் உரிமை செயற்பாட்டாளர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு தேவனையன் சார். இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர் கீர்த்தனாவினுடைய இந்த ரீல்ஸ் வீடியோ அரசியல் களத்திலேயாகட்டும் இல்ல சமூக வலைதளங்களையும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அண்மையில அரசு பள்ளியில ஆய்வு மேற்கொண்ட அவர் இங்கிலீஷ்ல குழந்தைங்க கிட்ட கேள்விகள் கேட்கறதும் அவங்க அப்பா என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்கறதும் கடைசி 3 பெஞ்சில் இருக்கிறவங்க நல்லா படிக்க மாட்டாங்க அப்படிங்கிற சொல்றதும் நம்ம பார்த்திருப்போம் நிறைய இடங்கள்ல. இது தொடர்பா உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அடிப்படையில பள்ளிகளை அமைச்சர்களோ அலுவலர்களோ பார்வையிடுவது அது ஏற்புடையது. அதுல எந்த மாற்றம் கிடையாது. அமைச்சர் போய் பார்க்கலாம். ஆனால் ஒரு மாண்புள்ள அமைச்சர் ஒரு மாண்பற்ற முறையில் பள்ளியில் நடந்துள்ளார். இதுதான் நம்முடைய கேள்வி. மாண்பற்ற முறை. ஒரு குழந்தைகளுக்கு ஒரு உரிமை இருக்கிறது, குழந்தைகளுக்கு மாண்பு கௌரவம் இருக்கிறது, ஒரு குழந்தைகளுக்கான ஒரு பண்பாட்டு கூறுகள் இருக்கிறது. அப்படின்ற அடிப்படையில ஒரு 10 பேருக்கு முன்னாடி ஒரு குழந்தையை அவமானப்படுத்துவது ஒரு குழந்தை உரிமை மீறல், ஒரு குழந்தையினுடைய சிறந்த நலனுக்கு எதிரானது, குழந்தை உரிமையை வன்முறையா தூண்டுவதற்கான சூழலாக இருக்குது. எப்படி அப்படின்னா, இப்ப 10 பேருக்கு முன்னாடி கேள்வி கேட்கறீங்க, உங்களோட இன்டென்ஷன் என்ன? ஒரு பள்ளிக்கூடத்தை நீங்க ஆய்வு செய்யும்போது என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு வழிமுறைகள் இருக்கு. என்ன செய்யலாம்? அங்க பள்ளியில போய் நீங்க அப்சர்வ் பண்ணிட்டு அதற்காக நடந்த உங்களுடைய என்ன நீங்க கண்டறிந்தீர்கள் பள்ளிக்குள்ள அப்படிங்கறத அந்த துறை சார்ந்த அலுவலர்கள், துறை சார்ந்த அமைச்சருக்கு பரிந்துரை செய்வதுதான் உங்களோட வேலை. நீங்கள் அந்த துறை சார்ந்த அமைச்சர் அல்ல. அப்ப 4 பேருக்கு முன்னாடி ஒரு குழந்தையை அவமானப்படுத்துறீங்க. எப்படி அவமானப்படுத்துறீங்க? உங்களுக்கு அது தெரியல, உங்களுக்கு அது தெரியலன்னு சொல்லும் போது அந்த குழந்தை நாளைக்கு ஏதாவது 4 பேருக்கு முன்னாடி அவமானப்பட்டுச்சுன்னா இந்த அமைச்சர் பள்ளிக்கூடத்தை விட்டு போயிருப்பாங்க. இந்த குழந்தை வெளியே ஏதாவது போய் செஞ்சிருச்சு என்ன பண்ணுவீங்க? யார் பொறுப்பு? அமைச்சர் கூட வருவாங்களா? எவ்வளவு, அதாவது ஒரு அரசு பள்ளியில் படிக்கிறவங்க சாதாரண ஒரு விளிம்பு நிலை சமூகத்தை முதல் தலைமுறை குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு வராங்க. அந்த முதல் தலைமுறை குழந்தைகள் கை தூக்கி விட வேண்டியதுதான் நம்முடைய அரசினுடைய கடமை, அமைச்சரோட கடமை. எட்டி உதைப்பதா அமைச்சரோட வேலை. எவ்வளவு கொடூரமான செயலுங்க. இதை மட்டும் இல்லாம இது மாதிரி பள்ளிகள்ல போய் ஒரு ஆய்வு என்கிற பேர்ல நீங்க வீடியோ எடுப்பது குழந்தையினுடைய அடிப்படை உரிமைக்கு எதிரானது, ஒரு மாண்புக்கு எதிரானது. ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் படி இது ஒரு குழந்தையினுடைய அவமானப்படுத்துகிற செயல். அப்ப இதன் அடிப்படையில அந்த அமைச்சரோட நோக்கம் அந்த பள்ளியையோ குழந்தையோ வளப்படுத்துவதில்ல, தனக்கு ஒரு பாப்புலாரிட்டி வேணுங்கிறது இருக்கு. இது மிக அடிப்படையான மிக மோசமான அணுகுமுறை. அடுத்து இந்த குழந்தைகிட்ட நீங்க கடைசி பெஞ்சு முதல் பெஞ்சு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், முதல் பெஞ்சு தான் பள்ளிக்கூடத்துல இருக்குன்னா எல்லாரும் முதல் பெஞ்சில் ஏரியா உட்கார முடியும்? குரங்குகள் கூட்டம் தான் அப்படி உட்காரும். அந்த அமைச்சரோட மனநிலை என்ன? குழந்தைகளா பாக்குறாங்களா? கடைசி பெஞ்சு அவமானம் யார் சொல்லி கொடுத்தது? எவ்வளவு மோசமான, அதை விட மோசமான கொடூரமான அணுகுமுறை ஆங்கிலம் தெரியல என்கிறாங்க. அமெரிக்கால பல்லாயிரக்கணக்கான பேர் ஆங்கிலம் தெரிந்து கொண்டு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆங்கிலம் தெரிந்தவங்க அறிவாளியா? ஆங்கிலம் என்பது அறிவல்ல, ஆங்கிலம் என்பது ஒரு தொடர்பு மொழி, அவ்வளவுதான். அப்ப உங்க ஆள் மனசுல என்ன இருக்கு? அப்ப எவ்வளவு தவறான ஒரு அரசு பள்ளியை அவமானப்படுத்துகிற, அரசு பள்ளியை கொச்சைப்படுத்துகிற மிக கொடூரமான மனநிலை இது. அரசு பள்ளிகள் என்பது அற்புதமானது. அரசு பள்ளியில இப்ப உட்கார்ந்துட்டு வீடியோ எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் அரசு பள்ளியில தான் படிச்சேன்னு சொல்லி முட்டு கொடுப்பது எவ்வளவு மோசமான அணுகுமுறைக்குது. உங்களுக்கு குழந்தையின் மீது அக்கறை இருக்கா? கரிசனை இருக்கா? அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கோம்? மீள் பார்வை வச்சு இந்த பள்ளிக்கூடத்துல என்னென்ன தேவை, பாடத்திட்டத்துல என்ன மாற்றம் பண்ணலாம் அப்படி யோசிக்காம நீங்க போய் உட்காந்து ஒரு குழந்தையும் ஒரு ஆசிரியரும் கூனி குறுகி வைக்கிற அவலங்களை ஏற்படுத்திருக்கீங்க. எவ்வளவு மோசமான அணுகுமுறை இதுங்க. இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த கண்டிப்பாக இந்த அமைச்சர் இதற்கு ஒழுங்கான பதில் சொல்ல, ஒரு மாண்பற்ற பதில். அது ஒரு மாண்புள்ள அமைச்சர் ஒரு மாண்பற்ற செயல் செய்திருக்கார். கண்டிப்பாக பொது வழியில் மன்னிப்பு கேட்கணும். அது குறிப்பாக அந்த குழந்தையினோட உரிமைக்கும் மாண்புக்கு எதிராக நான் செஞ்சிருக்கேன்னு. அதே போல பள்ளிகள்ல இது மாதிரி போய் கட்சிக்காரங்க இது மாதிரி விசிட் என்கிற பேர்ல மிக மோசமான வைரல் வீடியோக்கள் எடுத்து போட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ இப்ப இந்த அமைச்சர் போன வீடியோ அனைத்து வலைத்தளங்கள் அனைத்து இடங்களிலும் உடனே அப்புறப்படுத்தப்படணும். அப்படி போடுறதா இருந்ததுன்னா குழந்தையோட முகத்தை முழுமையாக மறைக்கணும். இங்க எல்லா வீடியோக்களிலும் குழந்தை முகங்கள் முழுமையாக காட்டப்பட்டது. அது குழந்தையோட ஐடென்டிட்டி, குழந்தையோட ஐடென்டிட்டியை மீறுகிற செயல். அப்ப அது குழந்தைக்கு இருக்கிற மாண்பை கொச்சைப்படுத்துகிற அவமானப்படுத்துகிற செயல். அதோட வடு என்றைக்கும் மாறாது. அந்த குழந்தை நாளைக்கு சாலையில போகும்போது யார் பாப்பா? இந்த குழந்தைதான் ஒழுங்கா பதில் சொல்லாமாங்க. இந்த குழந்தைதான் எப்படின்னு மித்த குழந்தைகளோட நிலைமை என்ன? பொது வழியில் ஒரு குழந்தையினுடைய உரிமையை, குழந்தையினுடைய கொச்சைப்படுத்துகிற செயலை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்க? அதனால வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இதுக்கு உடனடியாக தலையிட்டு இந்த அமைச்சர் பொது வழியில் மன்னிப்பு கேட்கணும். இது இல்லாம இங்க இருக்கிற குழந்தைகளால் உருவாக்கப்பட்ட அரசு, குழந்தைகளுக்கு எதிரான அரசாக இருக்கிறது. தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் தலையிட்டு இந்த மாதிரியான இந்த ஒரு அறிவியலிகள்
ஒரு மாண்பற்றவர்கள் இந்த மாதிரி செயலை கண்டித்து ஒரு அறிக்கை விடணும். குழந்தை மீது அக்கறை கொண்ட சமூகம் வாழணும் அப்படின்னா குழந்தைகளை கை தூக்கி விடுங்க. உங்களால கை தூக்கி விடவில்லைன்னா பேசாம அமைதியா போங்க, எட்டி உதைக்காதீங்க. அண்மையில் அரசு பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் கீர்த்தனாவினுடைய செயல் பூதாகரமாக வெடித்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல இது தொடர்பாக எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு தேவநேயன்.